நேயவாசிகள் அனைவரையும் எனது பதிவிற்கு வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு நட்பு. நட்பை பற்றி புராணங்களிலும் இதிகாசங்களிலும் சொல்லாத செய்திகளையா நாம் சொல்லிவிடப் போகிறோம்? திருவள்ளுவர் தான் நட்பை பற்றி எல்லாம் எழுதிவிட்டாரே. நாம் என்ன சொல்லப் போகிறோம் என்ற எண்ணத்துடன் எனது பதிவை துவங்குகிறேன். நட்பு என்ற வார்த்தைக்கு கலப்பின சொற்களுடன் கூடிய நிறைய வார்த்தைகள் உள்ளன. நான் இங்கே 3 வார்த்தைகளை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். 1 நட்பு, 2 தோழன், 3 கூட்டாளி. நட்பு என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவென்று பார்ப்போம். நட்பு என்றால் நட் கூட்டல் பூ சமன் நட்பு. நட் என்றால் நாட்டம் என்பதை குறிக்கும். பூ என்றால் உடையவன் என்பதை குறிக்கும். நாட்டம் உடையவன் என்ற சொல் நாட்டுடையவன் என்று மருவி நட்பு என்றும் நண்பன் என்றும் ஆனது. நாட்டம் அல்லது நாடுதல் மற்றும் விருப்பம் உடையவன் என்று பொருள் தருவதுதான் நட்பு. தோழன் என்ற வார்த்தைக்கான பொருள் என்னவென்று பார்ப்போம். தோழன் என்பது தோள் கூட்டல் அவன் சமன் தோழன். தோள் என்றால் தோள்பட்டையை குறிக்கும். அவன் என்றால் நபரை குறிக்கும். தோள் அவன் என்ற சொல் தோழவன் என்று மருவி தோழன் ஆயிற்று. தோழன் என்றால் தோளோடு தோள் சமமானவன் என்றும் தோளோடு தோள் சேர்ந்து நிற்பவன் என்றும், அதாவது ஒத்த வயதுடையவன் என்று பொருள் தருவதுதான் தோழன். தோழன் என்றால் சரிக்கு சரியாய் நிற்பவன், நம்மீது சம உரிமை உடையவன் என்று பொருள் தருவதுதான் தோழன். கூட்டாளி என்ற வார்த்தைக்கான பொருள் என்னவென்று பார்ப்போம். கூட்டாளி என்பது கூட்டு கூட்டல் ஆளி சமன் கூட்டாளி. கூட்டு என்பது சேர்வதை குறிக்கும். ஆளி என்பது ஆளை, அதாவது நபரை குறிக்கும். கூட்டு ஆள் என்ற சொல் கூட்டாள் என்று மருவி கூட்டாளி என்று ஆனது. அதாவது பல நபர்களுடன் கூட்டாக சேர்வதால் தான் அவை கூட்டாளி என்று ஆயிற்று. நட்பு என்றால் என்ன? நட்பு என்பது நம் உறவுகளுக்கு அப்பாற்பட்டு சமூகத்தோடு நம்மை ஒன்றிணைப்பதுதான் இந்த நட்பு. தேடி வரும் நட்பை ஏற்றுக்கொள்வது சிறந்ததா அல்லது தேடிச் சென்று நட்பை நாடுவது சிறந்ததா? தேடிச் செல்வதும் நட்புதான், தேடி வரவழைப்பதும் நட்புதான். தேடல்களில் முதல் துவக்கம்தான் இந்த நட்பு. நட்பு என்பது யார் மீது எப்படி ஏற்படுகிறது? நமது முதல் நட்பு நமக்கு அருகில் உள்ளவர்களிடமும் மற்றும் பள்ளி தோழர்களிடமும் தான் ஏற்படும். ஆனால் தற்போது உள்ள அறிவியல் வளர்ச்சி தொலை தூரத்தையும் தொலைவில்லாமல் ஆக்கிவிட்டது. பெரும்பாலும் சிறுவயது நட்பு விளையாட்டுடனும் மற்றும் படிப்புடனும் தொடர்புடையதாகத்தான் இருக்கும். சிறுவயதில் வேறு எந்த தீய பழக்கங்கள் உடையவர்களுடன் கூடிய நட்பு இல்லாமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் நாம் வீட்டை விட்டு வெளியே சென்றதும் நமக்கு சமுதாயத்துடன் தொடர்பு ஏற்படுகிறது. சமுதாயம் இழுத்த இழுப்பிற்கு நட்பு நம்மை கூட்டிச் செல்லாமல் பார்த்து கொள்வது பெற்றோர்களின் கடமையாகும். நாம் சிறுவயதில் பெரும்பாலும் நம்மை விட வயதில் பெரியவர்களிடமும் அல்லது வயதில் சிறியவர்களிடமும் நட்பை ஏற்படுத்தி கொள்வதில்லை. நமக்கு சமமான வயது உடையவர்களுடன் தான் தோழமையை ஏற்படுத்தி கொள்வோம். அதனால்தான் அவன் தோழன். ஏன் நாம் வயதில் பெரியவர்களிடம் சேர்வதில்லை? ஏனென்றால் நம்முடைய சிந்தனையும் அவர்களுடைய சிந்தனையும் ஒத்துப்போவதில்லை. சிந்தனைகள் ஒத்துப்போனால்தான் நட்பு ஏற்படும். நாம் சிறுவயதில் நம்முடைய சிந்தனை விளையாட்டுடன் தொடர்புடையதாக இருக்கும். பெரியவர்களின் சிந்தனை அப்படி இருக்காது. அதனால் நம்மை போல் விளையாட்டில் ஆர்வமுடையவர்களுடன் நட்பை ஏற்படுத்தி கொள்வோம். ஒரு பள்ளியில் ஒரு வகுப்பில் 30 பேர் படிக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். 30 பேரும் கூட்டாளிகளாக ஆவதில்லை, தோழர்களாகத்தான் மாறுவார்கள். 2 பேர் அல்லது 4 பேர் அல்லது 5 பேர் என ஒத்த சிந்தனையுடையவர்கள் மட்டும்தான் தோழர்களாக மாறுவார்கள். ஒத்த சிந்தனை என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள்
ஒரே ஒரு விஷயத்தில் அதிக ஈடுபாடு உடையவர்கள் அவர்களைத்தான் ஒத்த சிந்தனையாளர்கள் என்று நாம் வரையறுக்கலாம். நாம் வளர்ந்ததும் இதுதான் தொடரும். அருகில் இருக்கிறார்கள் என்பதற்காக அனைவரும் நண்பர்கள் ஆவதுமில்லை, தொலைவில் இருக்கிறார்கள் என்பதற்காக நட்பு விட்டு போவதும் இல்லை. சிலரின் நட்பு காதல் ஒத்த சிந்தனையாக அமையும், சிலரின் நட்பு தீய பழக்கங்கள் ஒத்த சிந்தனையாக அமையும், சிலரின் நட்பு நல்ல பழக்கங்கள் ஒத்த சிந்தனையாக அமையும், சிலரின் நட்பு திருட்டு ஒத்த சிந்தனையாக அமையும். இப்படி வர்த்தகம், படிப்பு, விளையாட்டு, தொழில், அரசியல், பணம் என ஒத்த சிந்தனையாக அமையும். இப்படி நட்பிற்கான காரணங்கள் போய்கொண்டே இருக்கும். இப்படி ஒத்த சிந்தனையுடன் தொடரும் நட்பு எப்படி நீடிக்கிறது என்று பார்ப்போம். நட்பு என்பது காதலை போன்று ஈர்ப்புடையது. தேடி வரவும் வைக்கும், தேடி போகவும் வைக்கும். நட்பில் 1000 முரண்பாடுகள் வரலாம், அத்தனையும் தகர்த்து நீடித்து நிற்பதுதான் நட்பு. சகிப்புத்தன்மை உடையது நட்பு. நட்புக்காக விட்டு கொடுத்த நிகழ்வுகள் காவியங்களில் ஏராளம் உண்டு. காதலை, புகழை, செல்வத்தை நட்புக்காக விட்டு கொடுத்த சம்பவங்கள் தற்போது கூட நிகழும். நட்பு பாதுகாப்பானது. நமக்கு ஒரு துன்பம் என்றால் உடனே ஓடி வந்து நான் இருக்கிறேன் என்று ஆறுதலாகவும் உதவியாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதுதான் நட்பு. கொடுப்பதும் நட்புதான், பெறுவதும் நட்புதான். இதில் பாகுபாடு இல்லை. இவ்வகையான நட்பு புதுமை காலம் வரை நீடிக்கும். நட்பு எதனால் பிரிகிறது? நட்பு பிரிவதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. அவற்றில் சிலவற்றை தற்போது காண்போம். நாம் நட்பாக பழகும்போது அவர் யார், எப்படிப்பட்டவர், நல்லவரா அல்லது கெட்டவரா என்றெல்லாம் பார்த்து வருவதில்லை நட்பு. குலம் பார்த்து, கோத்திரம் பார்த்து, செல்வம் பார்த்து வரும் நட்பு நட்பல்ல, அது நடிப்பு. ஆனால் சில நல்ல பழக்க வழக்கங்கள் உடையவர்கள் மற்றும் நல்ல சிந்தனையாளர்களை தேடிச் சென்று சுயநலத்தோடு நட்பு கொள்வது நமக்கு நல்லது. நட்பு கொண்ட பிறகு அவர் நல்லவரா, தீய பழக்கங்கள் உடையவரா, வேறு ஏதேனும் தவறான செயல்களில் ஈடுபடுபவரா என்று தெரிந்து கொள்வது நட்புக்கு நல்லது. அத்துடன் நின்றுவிடாமல் அவரை தீய செயல்களில் இருந்து மீட்க முயற்சிப்பது சிறந்தது. இவரது நட்பால் நமக்கு பாதிப்பு ஏற்படும் என்று தெரிந்தால் அவரை விட்டு விலகிச் செல்வது நட்பிற்கு அழகு. நண்பர் தவறு செய்கிறார் என்றால் அதை சுட்டி காட்டுவது நமது உரிமை. சில நட்பு எல்லை மீறுவதுண்டு. தேவையற்ற இடங்களில் இழிவாக பேசுவது, இழிவாக நடந்து கொள்வது, அவர்கள் மனதை காயப்படுத்துவது என எல்லை மீறிய செயலாக இருக்கும். நட்பை ஒரு வரையறைக்குள் வைத்து கொள்ளாமல் விட்டுவிட்டால் அது நட்பு பிரிவதற்கு ஒரு காரணமாக அமையும். நட்பு என்ற ஒரு உணர்வு சமுதாயத்தை ஒன்றிணைப்பதற்காக நம்முள் உருவான ஒரு உணர்வுதான் இந்த நட்பு. ஆனால் சிலர் நட்பை தவறாக பயன்படுத்துகிறார்கள். நட்பு என்பது ரோஜா பூவை போன்றது. மென்மையான இதழ்களும் உண்டு, குத்தக்கூடிய முட்களும் உண்டு. நாம் எப்படி கையாள்கிறோம் என்பதை பொறுத்து நட்பு அமைகிறது. மென்மையான இதழ்களைப் போல் மென்மையாக நகர்ந்து நட்பு நீடிப்பதும் உண்டு. முட்களைப் போல் குத்தி குத்தி கொண்டே நடிப்பதும் உண்டு. இந்த சமுதாயத்தில் நட்பிற்கான தேவை என்ன? இந்த சமுதாயம் பல வகையான கோட்பாடுகளையும் பல வகையான பிரிவுகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் கொண்டதுதான் இந்த சமூகம். பல வகையான பிரிவுகளுக்கு மத்தியில் நட்பால் தான் இந்த சமூகம் இன்னும் ஒற்றுமையாக இருக்கிறது. இந்த நட்பு மிகவும் இன்றியமையாதது. நட்புதான் பாதுகாப்பு, நட்புதான் ஆறுதல், நட்புதான் உதவி, நட்புதான் உறுதுணை, நட்புதான் அன்பு, நட்புதான் அரவணைப்பு, நட்புதான் ஒற்றுமை, நட்புதான் எல்லாம். நட்பை போற்றுவோம், நண்பர்களை வாழ்த்துவோம். மீண்டும் அடுத்த கூட்டலில் இணைவோம்.